போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியின் நடப்பு நிகழ்வுகளை காண்போம். காவல் அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு கவாத்து பயிற்சி அளிக்கப்படும். இப்பயிற்சியில் கலவர காலங்களில் போலீசார் லத்தியை பயன்படுத்தும் முறை தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தொழில் வணிகத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்கி பயன்பெறும் வகையில் புதிய தொழில் முனைவோர்களை கண்டறிந்து ஆற்றல்மிக்க தொழில் முனைவோர்களாக உருவாக்க அவர்களுக்கு தொழில் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் மானியத்துடன் கூடிய கடனுதவிகள் அளித்து பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவையாவன: புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஆகும். தமிழகத்தில் நிகழாண்டில் 75,702 பேருக்கு காசநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசநோயை முழுமையாக ஒழிக்கும் நோக்கில் மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றன. அது மட்டுமன்றி 2025க்குள் அந்நோயை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற இலக்குடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதன் பயனாக காசநோய் பாதிப்பு தொடர்பான விழிப்புணர்வு மேம்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அந்த நோயின் தாக்கத்தால் பாதிக்கப்படும் நோயாளிகளில் 84% பேரை முதல் சிகிச்சையிலேயே குணப்படுத்துவதாகவும் தொடர் சிகிச்சைகள் மூலம் மீதமுள்ளவர்களையும் பூரண குணப்படுத்துவதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நிகழாண்டு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் காசநோய் பாதிப்புடன் அனுமதிக்கப்பட்டிருந்தோரின் தரவுகளை ஆய்வு செய்தபோது நாடு முழுவதும் 21 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு அந்நோய் தாக்கம் இருந்தது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அந்த எண்ணிக்கை 3% அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்ட வீரர்களான மருது பாண்டியர்களின் 223வது குரு பூஜையையொட்டி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சியினர், சமுதாய அமைப்பினர், பொதுமக்கள் மரியாதை செலுத்தினர். ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் ரோந்து பணி படை விலக்கல் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. கல்வான் மோதலுக்கு பிறகு பிரதமர் மோடியும் அதிபர் ஷி ஜின்பிங்கும் அதிகாரப்பூர்வ முறையில் சந்தித்தது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னர் 2014 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் சீனாவின் வூஹான், தமிழகத்தின் மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரத்யேகமான சந்திப்பு உள்பட 18 முறை இருவரும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் சீனாவும் சமபல பலம் பொருந்திய நாடுகள் அல்ல. இரு நாடுகளுக்கும் 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் பரப்பளவில் சீனா நம்மை விட 3 மடங்கு பெரிய நாடாகும். நம்முடைய பொருளாதாரம் $3.8 டிரில்லியன் என்றால் சீன பொருளாதாரம் $18.5 டிரில்லியன் ஆகும். பாதுகாப்பு துறைக்கு நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இந்தியா $7,500 கோடி ஒதுக்கியுள்ள நிலையில் சீனா $23,600 கோடி ஒதுக்கியுள்ளது கவனத்தில் கொள்ளத்தக்கது. எல்லையில் அமைதியை நிலைநாட்டுவது வளர்ச்சிக்கு அவசியம். அதே நேரம் எல்லை பகுதியில் சில இடங்களை இழக்காமல் இருக்கும் வகையிலும் எச்சரிக்கையுடன் மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்பது நம் நாட்டின் குறிக்கோளாகும். கடந்த 3 ஆண்டுகளில் 29.34 லட்சம் விவசாயிகளுக்கு
ரூபாய் 5148 கோடி பயிர் காப்பீட்டின் கீழ் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வேளாண்மையில் ஈடுபடும் விவசாயிகள் பேரிடர்களால் பாதிக்கப்படும் போது போதுமான நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இழப்பீடு நிவாரணம் மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு மானிய விலையில் இயந்திரங்களும் அளிக்கப்பட்டு வருகின்றன. முதன்முறையாக ஆதி திராவிட விவசாயிகளுக்கு 100% நுண்ணீர் பாசன அமைப்புகள் அமைக்க ரூபாய் 56 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட உழவர் சந்தைகளில் இதுவரையில் ரூபாய் 27.5 கோடி செலவில் 100 சந்தைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. 14 சந்தைகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. 25 சந்தைகளில் காய்கறி கழிவுகளை உரமாக்கும் இயந்திரம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறு தானியங்கள் உற்பத்தியை பெருக்க தனி இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்தின் கீழ் ரூபாய் 65.29 கோடியில் சிறு தானியங்கள் அதிகம் உற்பத்தி செய்யப்பட்டு 2.99 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். சிறு தானியத்தை போன்று பயிர்கள் பெருக்கமும் ஊக்குவிக்கப்படுகிறது. அந்த வகையில் ரூபாய் 138.82 கோடி செலவில் பயிர் பெருக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு 5.67 லட்சம் விவசாயிகள் பயனடைகின்றனர். தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி பரப்பை அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் மூலமாக கடந்த நிதியாண்டில் மொத்த சாகுபடி பரப்பு 40.27 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. வேளாண்மை துறையில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று அண்டை மாநிலங்களுக்கும் உணவுப் பொருள்களை வழங்கி தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்வதாக அரசின் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை கொலிஜியம் குழு தேர்ந்தெடுக்கிறது. நீதிபதிகள் தேர்வு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு கருத்தொற்றுமை எட்டப்படும். சில நேரங்களில் கருத்தொற்றுமை எட்டப்படுவதில்லை. குறிப்பிட்ட ஒருவரை நீதிபதியாக தேர்ந்தெடுப்பதில் ஆட்சேபம் இருந்தால் அது குறித்து மிகுந்த முதிர்ச்சியுடன் விவாதங்கள் மேற்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்கம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை என்ற நிலையில் இருந்து மாறி ஆண்டுக்கு 4 முறை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையில் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் ஆகிய மாதங்களில் 18 வயது பூர்த்தி அடைந்தாலும் அப்போதே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்காக 4 வகையான படிவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பட்டியலில் புதியதாக பெயர்களை சேர்க்க படிவம் 6, வெளிநாடு வாழ் வாக்காளர் ஒருவர் தனது பெயரை சேர்க்க படிவம் எண் 6A பயன்படுத்த வேண்டும். ஒரு நபரின் பெயரை சேர்க்க ஆட்சேபனை எழுந்தாலோ பெயரை நீக்க கூறினாலோ படிவம் எண் 7ஐ பயன்படுத்தலாம். குடியிருப்பை ஒரு தொகுதியில் இருந்து வேறு தொகுதிக்கு மாற்றினாலோ அல்லது இப்போது வசிக்கும் தொகுதிக்குள்ளேயே மாற்றினாலோ வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்வதற்கோ மாற்று வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை பெறுவதற்கோ மாற்றுத்திறனாளிகள் என்பதை குறிப்பதற்கோ படிவம் எண் 8ஐ பயன்படுத்தலாம். 2026இல் மதுரையில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனம் எய்ம்ஸ் அதன் சொந்த கட்டிடத்தில் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ்க்கான அறிவிப்பை 2015-16 நிதிநிலை உரையின் போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். அந்த திட்டத்திற்கு 2019இல் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். எய்ம்ஸில் சேரும் மாணவர்கள் ராமநாதபுரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி தற்காலிக வளாகத்தில் 2021-22 கல்வியாண்டு முதல் MBBS படிப்புகளில் சேர்க்கப்பட்டு
அவர்களுக்கான வகுப்புகள் தடங்கள் இன்றி நடக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சிறந்த வங்கியாக பாரத ஸ்டேட் வங்கியை SBI அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் பொருளாதார பத்திரிகையான குளோபல் ஃபைனான்ஸ் தேர்வு செய்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள வங்கிகளில் அவற்றின் சேவை தரம், நிர்வாகம், செயல்பாடுகள், நிதியை கையாளும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆண்டுதோறும் சிறந்த வங்கிகளை குளோபல் ஃபைனான்ஸ் தேர்வு செய்து வருகிறது. 2024ஆம் ஆண்டுக்கு இந்தியாவின் சிறந்த வங்கியாக SBI தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி அண்மையில் ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி அங்கு வெளிநாட்டு தலைவர்களுக்கு மகாராஷ்டிரம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களை பரிசளித்தார். ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானுக்கு மகாராஷ்டிரா கைவினை கலைஞர்கள் தயாரித்த கிளிஞ்சல்களால் செய்யப்பட்ட பரிசு பொருட்களை அளித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் சாவுத் மிர்சியோயேவுக்கு மகாராஷ்டிராவின் வார்லி பழங்குடி இனத்தவர் வரைந்த வார்லி ஓவியத்தை பரிசாக அளித்தார். இந்த வகை ஓவியங்கள் கடந்த 5000 ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புதினுக்கு ஜார்க்கண்டின் ஹசாரிபாக்கில் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் சோராய் ஓவியத்தை பரிசளித்தார். இயற்கையான பொருட்களை கொண்டு இந்த ஓவியங்கள் தயாரிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை மொத்த தொகுதிகள் 81 உள்ளன. பர்ஹேட், சராய்கெலா உள்பட 32 தொகுதிகளில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர். இந்த 32 தொகுதிகளில் 26 தொகுதிகள் பழங்குடியினருக்கான தனி தொகுதிகள் ஆகும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இப்போது 70க்கும் மேற்பட்ட அனைவரும் இணைக்கப்பட உள்ளனர். 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இணையதளம் மற்றும் செயலி மூலம் இத்திட்டத்தில் எளிதாக பதிவு செய்து மருத்துவ காப்பீடு அட்டை பெற்று பயன்பெற முடியும். தனியார் காப்பீட்டு நிறுவனங்களில் காப்பீடு எடுத்துள்ள முதியவர்களும் இத்திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பூசிகள் முறையாக செலுத்தப்படுவதை பதிவு செய்யும் யூவின் இணையதளத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். கரோனா காலத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டதை பதிவு செய்ய தொடங்கப்பட்ட கோவின் இணையதளத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்த தடுப்பூசியை பதிவு செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பிரபல சுற்றுலா தலமான தால் ஏரி உள்ளது. ஜப்பான் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சீனாவின் ஜெங் கின்வென் சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் ஜப்பானின் எரி ஹோசிமி ஷுகோ அயாமா இணை வெற்றி வாகை சூடியது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியர்கள் 6 தங்கம், 9 வெள்ளி, 9 வெண்கலம் என 24 பதக்கங்கள் வென்று அசத்தினர். இதில் சிவராஜன் சோலைமலை ஆடவர் ஒற்றையர் இரட்டையர் என இரு பிரிவுகளிலும் தங்கம் வென்று அசத்தினார். சுகந்த் கடம் ஒற்றையர் பிரிவில் தங்கம், இரட்டையர் பிரிவில் வெள்ளி வென்று அசத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் ஆகும். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் கூடுதலாக 1.4 பில்லியன் சுமார் ரூபாய் 12,000 கோடி டாலர் கடன் அளித்து உதவ வேண்டும் என்று சீனாவிடம் பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளது. சீனாவிடமிருந்து ஏற்கனவே சுமார் ரூபாய் 37,000 கோடி வரை பாகிஸ்தான் கடன் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.